வணக்கம் சாய்ராம் எல்லாத்துக்கும். சீரடி சிவரூப பிரார்த்தனை கூடத்துலேருந்து உங்கள் சாய்லக்ஷ்மி பேசுகிறேன். பாபா எப்படி உருவானார், இங்கே பிரார்த்தனை கூடம் எப்படி உருவானதுன்னு உங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சாய்ராம் எல்லாத்துக்கும். வாங்க, இங்கே பிரார்த்தனை கூடம் எப்படி நடக்குது, அப்படிங்க எப்படி உருவானது, இந்த பிரார்த்தனை கூடம் எப்படி உருவானதுங்கிறது உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். வாங்க சாய்ராம். முதல்ல இங்கே பாபா நியூ இயர் அப்போ இப்போ வந்திருக்காரு. புது வருஷத்து அன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு அதுவும் பாபா வந்திருக்காரு. சீரடியிலேருந்து பாபா வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கூடம் எப்படி உருவானதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். எப்படி எங்கள் கோயிலில் பிரார்த்தனை கூடத்தில் எப்படி உபூதி வர ஆரம்பிச்சதுன்னு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் சாய்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாசி 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2019 பாபா எங்கள் வீட்டில் அற்புதம் பண்ணார். எப்படி அற்புதம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, பாபா சிலையிலேருந்து தானாகவே உபூதி வர ஆரம்பிச்சுது. உபூதி வர ஆரம்பிச்சது இப்படிலாம் திண்ணூறு வருமாங்கிறது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது சாய்ராம். பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு இருந்த கோயிலுக்கு, பாபா கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாபா சிலையிலேருந்து தானாகவே உபூதி வர ஆரம்பிச்சது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல சாய்ராம். அப்புறம் எங்கள் குரு சாய்ராம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சிலையிலேருந்து தானாக உபூதி வருதுங்கப்பா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். நான் அப்பாவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நாங்கள் இந்த மாதிரி உபூதி வருதுன்னு சொன்னோம் நம்ம குரு சாய்ராம் அப்பாட்ட. அப்போ அப்பா வரத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்பாட்ட கேட்டோம். வேற ஒரு கோயிலில் அப்பா இருந்தார். அப்போ நான் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது சாய்ரா, பாபா கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிரசாதம் வரட்டுமா, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார் அப்பா. என்ன பிரசாதம் வரும்பா அப்படின்னு. உத்ராட்சியாக வருமா, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னாரு. உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டார். அப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆசைங்கப்பா, சிவன் ராத்திரி விடி கொண்டாடணுன்னு எனக்கு ஆசைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிச்சயமாம்மா உனக்கு பாபா உத்ராட்சியாக கொடுப்பாரு, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு சொல்லுமா, நான் வரேன் அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க பாபா கிட்ட, அவர்கிட்ட திண்ணூறு வர பாபா கிட்ட உத்ராட்சியாக, திண்ணூருக்கு பதில் உத்ராட்சி மாலையாக பாபா கொட்டினாரு. அது நான் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் உத்ராட்சி மாலையாகவே சின்னதாக குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கிறது. அந்த உத்ராட்சி எல்லாமே பாபா எனக்கு சிவன் ராத்திரி அப்போ கொடுத்தது தான். அந்த உத்ராட்சி எல்லாம் அந்த உத்ராட்சை வந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, அப்பா அப்போ நான் சொல்லி 6 மாதம் கழிச்சு அப்பா வந்தார். பார்த்தீங்கன்னா, சாய் சச்சிதம் புக்கு பாருங்கள் விழுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வர ஜனவரி 26 பாபா ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்கள். வர ஜனவரி 26 அப்பா எக்ஸாம் வைக்கிறாரு. சீரடி ஃப்ரீயாக பயணம் கூப்பிட்டு போகிறாரு. சாய் சச்சிதம் யார் முழுக்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்க 175 மார்க்கை வாங்குறவங்கள அத்தனை பேர்த்தையும் அப்பா இங்கே 26ஆம் தேதி எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் 175 மார்க் வாங்குறவங்கள அப்பா ஃப்ரீயாக ₹1 செலவு இல்லாமல் நம்ம குரு சாய்ராம் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. இது ஞாபகப்படுத்துறதுக்காக பாபா பாருங்க அந்த புக்கை தள்ளி விடுறாரு. பாபாவுக்கு கோடான கோடி நன்றி. அடுத்தது நான் அந்த உத்ராட்சி விஷயத்துக்கு போகிறேன். அந்த உத்ராட்சி அப்பா 1 வாரம் கழித்து எங்கள் பிரார்த்தனை கூடத்துக்கு வந்தாருங்க சாய்ராம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அந்த உத்ராட்சை வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் சிவன் ராத்திரி நான் ஆசைப்பட்ட மாதிரி சிவன் ராத்திரி நான் கொண்டாடினேன் சாய்ராம். அந்த உத்ராட்சை வர மக்களுங்களுக்கு எல்லாத்துக்கும் அதோட சேர்ந்து நாணயமும் எனக்கு பாபா கொடுத்தாரு சாய்ராம். அந்த விஷயம் அந்த இது உங்ககிட்ட சொல்கிறேன் நான். பாபா கிட்ட எல்லாமே பாபா வாழ்ந்தப்ப யூஸ் பண்ண காயின்ஸு எல்லாமே நம்ம பிரார்த்தனை கூட வரவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அந்த உத்ராட்சியும் அந்த நாணயமும் நாங்கள் கொடுத்தோங்க சாய்ராம். எப்படி இந்த உத்ராட்சை வந்துச்சுன்னு கேட்டால் எங்களுக்கு புரியல, அர்த்தம் என்னன்னு புரியல. அப்பா ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு அதனுடைய விளக்கம் புரியல. பார்த்தீங்கன்னா, சிவன் வடிவமாக பாபா வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சீரடி சிவரூப பிரார்த்தனை கூடன் பாபா வைக்க சொன்னார். அந்த பேர் தான் இப்போ சூட்டப்பட்டிருக்கு நம்ம பிரார்த்தனை கூடத்துக்கு. பார்க்குற மக்கள் அனைவரும் இந்த புக்கை படிங்க. புக்கை படிச்சுட்டு ஜனவரி 26 இந்த எக்ஸாமில் கலந்துக்கோங்க. 175 மார்க் வாங்குறவங்கள குரு சாய்ராம் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. போன வாட்டி ஓம் சாய்ராம் 108 இது எழுதுனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்தாங்க, ஃப்ரீயாக வந்தாங்க. அந்த அம்மாட்டி கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க சாய்ராம். நாங்கள் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே 1 வருஷமாக தொடர்ந்து நான் கூப்பிட்டுருக்குறேன். இங்கே கூட்டு பிரச்சனைக்கு வாங்க, சாயப்பா கும்பிடுங்கண்ணே. அவங்களுக்கு வரவே முடியல. ஒரு நாள் அவங்க மனைவி அவங்க மனைவி மட்டும்தான் இங்கே வந்தாங்க. பாபாட்ட சொல்லி அவங்க அழுவல, கதறினாங்க. பாபா 1 வருஷமாக அவங்க கூப்பிட்றாங்க, என்னால் வர முடியல, என்னால் இன்றைக்கி எங்கள் வீட்டிலே இருக்க முடியல. ஏன்னா ஒரு அரிசி கூட எங்கள் வீட்டில் இல்லை. நான் என் குழந்தைங்களை நான் எப்படி சாப்பிட வைக்கிறது? ஒரு தாயார் ஒரு குழந்தை பட்டினியாக இருக்கும்போது எந்த தாயாரும் தாங்க முடியுமா? அதனால் பாபா கிட்ட சொல்லி அவங்க அழுதாங்க. அழுவும் போதே பாபா இவ்வளோ பெரிய பூவை மேலே தள்ளி விட்டார். தள்ளி விட்டு, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் இந்த வருமானா, அவங்க கணவர் சொல்கிறதுக்கு வார்த்தையில் எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். இந்த பொண்ணு வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணும். இருந்த வேலையை அவங்க போயிடுச்சு.
இருந்த வேலையும் போயிடுச்சு, வாடகை கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே வந்தாங்க. பாபா வந்த அன்னைக்கே ஒரு ரோஜா பூ தள்ளி விட்டு இந்த மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது என் குருசாயிரப்பா வந்தாங்க. பாபா வந்து ஒரு மூட்டை உங்களுக்கு அரிசி கொடுக்க சொல்கிறாருங்கம்மா, உங்களை வந்து இங்கே தவறாமல் கூட்டு பிரார்த்தனை வந்து கலந்துக்க சொன்னாங்க. நாளடைவில் உங்கள் கணவரே இங்கே தேடி வருவாருமா, வந்து இந்த கெட்ட பழக்கத்தை அவர் விட்டுருவாரு அப்படின்னு அப்பா சொன்னார். அதேமாரி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க, எடுத்தாலும் அவங்க வரல. கூட்டுப்புறத்தில் நீ வந்து கலந்துக்க, அப்போதான் கணவர் வருவாருன்னு சொன்னார். ஒரு 3 வாரம் வந்து அவர் கலந்துக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து அதாவது தான் வீட்டில் நல்ல பேர் வாங்குறது, இப்போ நல்ல பேர் வாங்குறது இல்லாமல் அக்கம் பக்கம் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி எங்கள் கோயிலே இப்போ அவர் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேர் வந்து மஞ்சு, அவரு பேர் முத்து. எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்படி நீங்கள் நொடிஞ்சு வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஏக்கத்தோட சரி, கவலையில் வந்தாலும் சரி, கஷ்டத்தில் வந்தாலும் சரி, சாயப்பா ஒருத்தர் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கவலையும் உங்களுக்கு வரவே வராது. எந்தெந்த கோயிலுக்கு இப்போ எல்லா தெய்வத்துக்கும் சக்தி இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் எல்லா ரூபத்திலையும் சாயப்பா நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றும், நீ என் பொண்ணு, என் கூட்டு பிரச்சனை மற்றவங்க கிட்ட எது நீ சொல்லாத, சாயா நான் இருக்கிறேன், என்கிட்ட நீ சொல்லு, என் பாதத்தை நீ பிடிச்சிக்கோ, உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க எவ்வளவோ பெண்மணிங்க இங்க வராங்க. வெளியே சொல்ல முடியாத வேதனை, தொல்லை, கஷ்டம், கடன் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, பிள்ளைங்களால பிரச்சனை, அக்கம் பக்கங்கள பிரச்சனை, கடன் தொல்லை, எவ்வளோ நோய் தொல்லை, சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆனால் மற்றவங்கிட்ட சொன்னா இங்க பேசிட்டு அங்க போய் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் நம்ம சாயப்பா கிட்ட சொன்னா அடுத்த நொடியே இவ்வளவு செயலினால அன்னைக்கு உண்டான கஷ்டத்தை அவர் எடுத்துருவாரு. இப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து சாயப்பா நான் கும்பிட்டா நாங்கள் நல்ல நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் சாயப்பா வந்து உணர்த்திருக்கிறாரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி பெண்மணிங்க யாராக இருந்தாலும் சரி, யாருமே இல்லையே, சொந்தம் இல்லையே, பந்தம் இல்லையே, கணவர் சரியில்லையே, பிள்ளைங்க சரியில்லையே அப்படின்னு நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. உலகத்தில் எல்லா பக்கமும் சாயப்பா இருக்கிறாரு. சாயப்பா உன் பாதம் தான் கெதி, உன்னை நான் பிடிச்சிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்க, என் கஷ்டத்தை தீ கொடுங்க அப்படியே பாதத்தை வந்து பிடிச்சிக்குங்க. கட்டாய சாயப்பா உங்களுக்கு முன்னாடி அவர் நிற்பாரு. உங்களுக்கு முன்னாடி அவர் நின்று என் குழந்தைய நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த பிரார்த்தனையே உங்களுக்கு அதுதான் மேலே. கூட்டு பிரார்த்தனை இங்கே என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, மற்றவங்ககிட்ட சொல்லாத வார்த்தையெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு எது உங்களுக்கு அழுத்த பிடிக்கிற மாதிரி இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா படிப்படியாக சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு கஷ்டம்லாம் போவோம். அது முடிஞ்ச உடனே நம்மள மாதிரி இங்கே யாரெல்லாம் இங்கே வராங்களோ, கஷ்டத்தில், கவலையில், தொல்லையில், கடலில், பிரச்சனையில், நோவில் எல்லாருமே இங்கே வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது சாயப்பா உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம், உங்களை எல்லாத்தையும் நம்பி வரவங்களை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இருங்கன்னு ஒரு சொட்டு கண்ணீராவது நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன் தரமாட்டார், 2 பலன் அன்றைக்கி அவர் கொடுப்பாரு. 2 பலன். அதேமாரி யாராக இருந்தாலும் இங்கே வரும்போது புள்ளி இல்லாமல் ஒரு 5 பழம் வாங்கிட்டு வாங்க. பாபாவுக்கு எதாவது நெய்வேத்தியம் கொண்டு வாங்க. அந்த பழம் நாங்கள் போகும்போது பூஜையில் கொடுப்போம். ஒன்று வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க, ஒன்று சக்கரை போட்டு உதி போட்டு குடிங்க, ஒன்று வண்டி வாசலில் வச்சுக்குங்க. கட்டாயம் பாபா எங்கே போனாலும் உங்களுக்கு உங்கள் கூடயே தான் அவர் இருப்பார். எங்கேயும் நீங்கள் பாதத்தை விட்டு பிடிச்சிருங்க, உங்கள் கூடயே தான் இருப்பார். கவலையே படாதீங்க, இங்கே வாங்க, சாயரில் எல்லாம் பெறுங்க. ஜெய் ஸ்ரீராம். அவங்க வந்து இப்போ ஆத்மாத்மா பேசுகிறாங்கன்னா சாய்ராம், அவங்க அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்காங்க. பிரார்த்தனையில் அவ்வளோ இதாக அவங்க அனுபவப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஆத்மாத்மா இந்த அளவுக்கு சொல்கிறாங்க சாய்ராம். பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே வந்து கூட்டு பிரார்த்தனை நடந்திருக்கு சாய்ராம். அஷ்டோத்திரி நாமாவளி ஆர்த்தி முடிஞ்சது கூட்டு பிரார்த்தனை நடக்குது சார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6 மணிலேருந்து 8 வரலும் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். தூரத்துலேருந்து எங்களால் வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைனா 6 மணிக்கு நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள். பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் என்னால் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ண அங்கேருந்தே பிரார்த்தனை வைங்க. உங்கள் பிரச்சனை சரியான வாட்டி கூட இங்கே வந்து பாருங்கள் சாய்ராம். இங்கே பாபா ஆத்மாத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா தவளையுமே ஆத்மாத்மா பாபா வாழ்ந்துட்டு இருக்காரு. சீரடி சிவரூப பிரார்த்தனை கொடுக்க எல்லாரும் வாங்க சாய்ராம். உங்கள் பிரச்சனையை வந்து சொல்லுங்கள், வச்சு நீங்கள் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சீரடி சிவரூப பிரார்த்தனை கூடமாக உருவாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம் சாய்ராம். அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து வந்து தானாகவே வளர்ந்தது. இதுக்கு வந்து சிவன் ரூபமாக அவதாரம் எடுத்து பாபா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தானாகவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல தான் இருந்தோம். அது சில வீடியோஸ்லாம் அது போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு. அது இப்போ இதாகிடுச்சிங்க சாய்ராம். எதுக்காக இந்த இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பாபா தலையிலேருந்து தானாகவே நாகசர்பம் வந்து படம் எடுத்துகிட்டு பாபா மேலே இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த இறங்கி வந்து தானாகவே அந்த கோயில் அந்த நாங்கள் இருந்த பிரார்த்தனை கூடத்தில் வந்து பாம்பு வந்து புத்து கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இடம் வசதி பத்தலைன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரார்த்தனை கூடமாக இப்போ அமைச்சிருக்கோம் சாய்ராம். வாங்க உபூதி வரதை உங்ககிட்ட காமிக்கிறேன்.
இங்கே தான் இந்த பாபா கிட்ட இருந்து தான் உபூதி வந்துட்டு இருக்கு சாய்ராம். கீழே பார்த்தீங்கன்னா துணியும் வந்துட்டு இருக்கு, சீரடி துணியும் வந்துட்டு இருக்கு சாய்ராம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே துணி, அங்கே மேலே உபூதி வந்துட்டு இருக்கு. வாங்க சாய்ராம், இங்கே கட்டுறேன். இது திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி இந்த உபூதி வந்து தானாகவே இந்த மலை வளர்ந்துட்டு இருக்குங்க சாய்ராம். இது எல்லாமே பாபா கிட்ட இருந்து ஒவ்வொரு பூஜை நடக்கும்போது இங்க கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு சாய்ராம். இந்த கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நாணயம் எல்லாமே பாபா வாழ்ந்த காலத்துல யூஸ் பண்ண காயின்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியா தெரியும் சாய்ராம். இது எல்லாமே பாபா கிட்ட இருந்து தானா வந்தது தான். இந்த ஓலைச்சுவடியும் பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பிரார்த்தனையில வந்த ஓலைச்சுவடி தான் இது எல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா சத்ய சாய் பாபாட்டியும் உபூதி வந்துட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டால க்ளோஸ்அப்பில் காட்டுங்க சாரா. இங்கேயும் வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சப்பாத்தியில் வந்து எனக்கு ஒரு முறை வந்து காய்ச்சி கொடுத்தாரு பாபா. வந்து ஒரு முறை இங்கே சப்பாத்தியில் காய்ச்சி கொடுத்தாரு. நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுப்பா பாருங்க. சப்பாத்தியில் வந்து பாபா வந்து ஒரு முறை எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு சாய்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகம் வளர்த்தும் போது இங்கே வந்து பாபாவோட மகாசமாதி அப்போ ஏக வளர்த்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாபா வந்து காட்சி கொடுத்தாரு அந்த இடத்துல. அது வந்து ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தாரு. இங்கே ஒவ்வொரு அற்புதங்களாக நிகழ்ந்துட்டு இருக்கு சாய்ராம். இங்கே நம்ம கோயிலுக்கு வர அக்கா வந்து இங்கே சேவை பண்ணுறவங்க இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்டே கேளுங்க. அவங்க இங்கே எப்படி நடக்குதுன்னு அவங்கக்கிட்டையும் கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க. இங்கே வந்து என்னன்னா வியாழக்கிழமை தவறாமல் இங்கே வந்து அஷ்டோத்தர ராமாவளி, அப்புறம் ஆராத்தி பாட்டு, பிரார்த்தனை இங்கே அதுதான் மெயின். அந்த பிரார்த்தனையில் நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ கட்டாயம் பாபா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே ஒவ்வொருதும் ஒவ்வொரு அற்புதம் வந்திருக்கு. பாபா மொத இங்கே வந்தப்ப அவர் கண்ணில் இருந்து தேனாக வந்தது. அந்த தேனை எடுத்து குழந்தைங்க இல்லாதவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க குழந்தை பாக்கியத்தோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அதேமாரி மொத இங்கே 2019 வெள்ளிக்கிழமை புரட்டாசி சொன்னது தான் இங்கே வந்து பாபா மொத விதியாக வந்தார். வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன் அடைஞ்சாரு. இந்த இடம் வந்து நோய் தீக்கிற இடம், அந்த உதிக்கு மகிமையே நோய் தீக்கிற இடம். இது எப்படி நம்ம பகிர்ந்துக்கணும்னா, காலையில் எழுந்த உடனே அந்த திண்ணூரை வந்து தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கணும். அதேமாதிரி இரவுனே அதே மாதிரி குடிக்கணும். இதுக்கு என்ன அம்சம்னா, எத்தனையோ நீங்கள் போய் டாக்டர் பார்த்துருப்பீங்க, தீராத வியாதியெல்லாம் இருக்கும். ஆனால் பாபா விதியை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி கிடையாது. சில நேரத்துக்கு நிறைய வலி இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பாபா எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த திணூரை வந்து பன்னீரில் குழப்பி நீங்கள் அந்த இடத்துல தடவிக்கிங்க. தடவினா கட்டாயம் மாற்றம் வருதுன்னு இங்கே வர சாய் பக்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. அதேமாரி முத விதி வந்தப்போ 5 வருஷம் ஒருத்தர் குழந்தைங்க கிடையாது. 5 வருஷம் குழந்தை கிடையாது. அவங்க எங்கெங்கேயோ போனாங்க. மொத அற்புதம் பண்ணது அந்த குழந்தைக்கு தான். அவங்க வந்து இங்கே வந்தாங்க. ஒரு 3 மாதம் கூட வரல. இங்கே வந்து குருசாயிரப்பா எங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு மொத அவங்க சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு டால் மட்டும் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பாபா தரோன்னு சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அதே மாதிரி 1 மாதம் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பாபா கொடுத்துட்டாரு. கொடுத்து வந்த உடனே அவங்க பாருங்கள், இந்த தொட்டியில் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள் பாபா சொல்ல பாருங்கள், அது திண்ணூறு வருது. அந்த பாபா சொல்ல திண்ணூறு பாருங்கள். அது வந்து குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அந்த திண்ணூறு எடுத்து பகிர்ந்துக்கணும். குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்க பாபா சொல்லியிருக்கிறாரு. குழந்தைங்க இல்லாதவங்க இங்கே வாங்க, கட்டாயம் வாங்க. உங்களுக்கு நாங்கள் அங்கே பாபா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காரு, இல்லாத இடமே கிடையாது. ஆனால் உதிங்கிறது சில இடத்துல தான் கொடுப்பாரு. உதி குடிச்சாதான் பாபா காப்பாற்றுவாரா, இல்லை உதி இல்லைன்னா காப்பாற்றப்படும் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை தான். நீங்கள் இங்கே வந்து பலனடையன்னு என்ன மாதிரி நானே வந்து என்னையே நான் ரோலாக ஒன்று எடுத்துக்கிறேன். நான் வந்து தொடர்ந்து பாபா வந்து ஏற்காட்டில் 7 வருஷமாக போனேன். இப்போ எங்கள் பொண்ணு சாயலட்சுமி வீட்டில் 3 வருஷமாக இங்கே வந்து நாங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து யாருமே கோயிலுக்கு இதுவரை வந்ததே இல்லை. இப்போ தான் என் கணவர் வந்து ஒரு 5 வாரமாக வராரு. நான் வந்து முக்கால்வாசி போனதை அம்மனை தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து எந்த கோயிலுக்குன்னு இப்போ நான் போனதே கிடையாது. ஏன்னா எல்லா ரூபத்துலேயும் சாயப்பா எனக்கு அருள் பறிக்கிறார். அதனால சாயப்பா பார்த்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவரே கெதியேன்னு உட்காந்துருக்கிறேன். அதேமாதிரி என் கூட பிறந்த தங்கச்சிக்கு ரொம்ப கர்வப்பிள்ளை, ரொம்ப பிரச்சனை. அவளை கட்டி வந்தது, அவள் நடக்க முடியல. ஆட்டோவில் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது சாயப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி விதியை குடிச்சிக்கிட்டே வாமா உனக்கு சரியாடுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி டாக்டர்கிட்ட ஸ்கேன் எடுத்து பார்க்க போகும்போது உனக்கு அந்த கட்டியே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கட்டியே இல்லைன்னு சொன்னால் உடம்பும் அவங்களுக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். அதேமாதிரி வந்து இங்கே வந்து போன நியூ இயர் அன்னைக்கு சொல்கிறத மட்டும் பாபா மொத வந்தப்போ பாபா மொத வந்து கொடுத்தது லிங்கமும்
நந்தி கஷ்டம் தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாங்கள் வந்து எப்பவுமே சிவராத்திரிக்கு வந்து பஞ்சலிங்கேஸ்வரர் தான் போவோம். போய் அங்கே விடிய சிவராத்திரிக்கு 4 கால பூஜை செஞ்சுட்டு இருந்தோம். இப்படி நாங்கள் போகலான்னு பேசிட்டு இருக்கும்போது அப்பா முத எங்களுக்கு கொடுத்தது சிவலிங்கம் நந்தி கஷ்டம் தான் கொடுத்ததுனால இங்கே முத சிவராத்திரி நாங்கள் அப்பாவுக்கு முத கொண்டாடணும். அப்புறம் பங்குனி உத்தர அன்னைக்கு முருகன் வேலோட வந்தார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தார். அவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து என்னை பிரதிஷ்டை பண்ணுங்க, இங்கே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கும்பிட்டாரு. அதேமாரி போன நியூ இயர் அன்னைக்கு வராயம்மா இங்கே வந்தாங்க. இங்கே இங்கே அண்ணன் செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி வராயம்மா வந்திருக்காங்க பாருங்கன்னு அவங்க சொல்லி தான் நாங்களே பார்த்தோம். பாருங்க சாய் அன்பர்களே பாருங்க, அந்த அம்மா இங்க வந்து பாருங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தது மட்டும் இல்ல, யாரும் ஒருத்தர் பால் கொடுத்தாலும் அந்த அம்மா குடிப்பாங்க. சாய் அன்பர்கள் யாரா இருந்தாலும் இது உண்மையா போய் உங்க மனசுக்குள்ள இப்ப கூட தோணும். யார் இங்க இந்த பாபா கோயிலுக்கு வந்தாலும் சரி, உங்க கையால அம்மாவுக்கு வந்து நீங்க பால் கொடுங்க, அவங்க தத்துருமா குடிக்கிறது நீங்களே பாருங்க. அதே மாதிரி அங்க இருக்க சிலை எல்லாமே பாபா கொடுத்ததான். தன்வந்திரி சிலை, முருகன் சிலை, ஆஞ்சநேயர் சிலை, ஒவ்வொரு அதாவது அந்தந்த பண்டிகைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சிலையை பாபா கொடுக்குறாரு. நீங்க இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, பயனடைங்க. அதை தான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். எந்த ஒரு தோல் சம்பந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ரொம்ப தீர்க்கவே முடியாத தோல் சம்பந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இங்க குருசாய்ராம் அப்பா வந்து பாருங்க. அப்பா ஒரு மந்திரம் வச்சிருக்காரு, அது பாபா சொன்ன மந்திரம். அது அப்பா எழுதி கொடுப்பாரு. அப்பா இங்க பாபா கிட்ட இருந்து உதி கொடுப்பாரு. அந்த உதியை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு உதி பாக்கெட் வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணி அப்பா ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அண்ணாவுக்கு வந்து கத்தி போட்டு அவர் சொறிவாரு. அந்த தோல் சம்பந்த பிரச்சனை கத்தி போட்டுட்டு அவர் சுரண்டுவாரு. போட்டு 3 நாள் அப்பா ஒரு மந்திரம் எழுதி கொடுத்தாரு. அந்த மந்திரம் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. படிச்சு முடிச்சு 3ஆவது நாள் அந்த அண்ணா வந்து நாங்க எத்தனையோ பணம் செலவு பண்ணோம், எங்களுக்கு சரியாகல. இங்க வந்து இந்த குரு சாய்ராம் அப்பா வந்து இந்த உதி போட்டு விட்டாரு எங்களுக்கு. அந்த உபூதி போட்டு நாங்க இன்னைக்கு கியூரா இருக்கிறோம். அதுக்கு பாபாவுக்கு கோடான கோடி நன்றின்னு நேற்று வந்து சொல்லிட்டு போனாங்க. நேற்று வந்து அப்பா வர முடியாத சூழ்நிலை, வெளியில போயிருந்தாரு. அப்பா வரும்போது கண்டிப்பா நாங்க பேட்டி கொடுப்போம்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா அவங்களையும் காட்டுறேன். ஏற்கனவே யூடியூப்ல இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு அந்த அண்ணா கியூர் ஆயிட்டாங்க. அந்த அரிப்பு எதுவுமே கிடையாது. பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, கேன்சர் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட தீர்க்கவே முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, இங்க பாபாட்ட வாங்க. இந்த உதி வந்து வெதுன்னு சுடுதண்ணியில கலந்து ரவுண்டு போட்டு அது குடிங்க. குழந்தை பாக்கி இல்லையா, வாங்க. இங்க பௌர்ணமிக்கு கூட்டு பிரார்த்தனை இங்க நடக்கும். அந்த பிரார்த்தனையில கலந்துட்டு அப்பா அன்னப்பிரசாதம் தருவார், குருசாய்ராம் பிரசாதம் தருவார். அந்த பிரசாதத்தை வந்து கணவன் மனைவி 2 பேர் வந்து சேர்ந்து அதை அருந்தி வாங்கிட்டு போங்க. தேன் பாட்டில் அப்பா ஒன்று தருவாரு. அது ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மாசமே சத்தியமா குழந்தை உருவாகும். இங்க வந்து என்ன ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா, பாபா குழந்தை வடிவில் இருக்காரு. அந்த குழந்தைய வந்து யாருக்கு குழந்தை பாக்கி இல்லையோ அவங்களுக்கு வந்து அந்த மடியில வந்து அந்த குழந்தையை நாங்க கொடுப்போம். அந்த குழந்தையை காட்டுப்பா, அந்த குழந்தைய வந்து நாங்க மடியில கொடுப்போம். அது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தனக்கு பிறந்த குழந்தையா நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய ஒரு 5 நிமிஷம் மடியில வைக்க சொல்லி நாங்க சொல்லுவோம். அவங்களும் அது சந்தோஷமா எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க இங்க இருந்து கும்பிட்டு போவாங்க. ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு 18 வருஷமா குழந்தை இல்லாத பொண்ணுக்கு இங்க வந்து எங்கெங்கயோ நாங்க போனோன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இங்க வந்து பாபா கிட்ட அன்னப்பிரசாதம், குருசாய்ராம் பிரசாதன்ட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்காங்க. அதுவும் நம்ம யூடியூப்ல போட்டிருப்போம். சில பொண்ணுங்களுக்கெல்லாம் இங்கேயே வளகாப்பு நடந்திருக்கு, அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப வருஷமா செகண்ட் பேபிக்கு இல்லையா, வாங்க இங்க பையன் வர வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. வாங்க இங்கே வந்து அன்னப்பிரசாதம், குருசாய்ராம் பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாசமே அப்படியே கரு தொங்கும். பாபாவை எங்க இருந்தாலும் சரி, நம்பிக்கை பொறுமை, பாபா சொல்றது அதுதான், நம்பிக்கை பொறுமை. இந்த பொறுமை இருந்தாவே கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரிங்க சாய்ராம், இங்க வாங்க, இங்க உதி வந்து அதுல கலந்து நீங்க சாப்பிடுங்க, நிச்சயமா கரு தொங்கும் சாய்ராம். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம். பொங்கல் வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம்.